ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் பாலபேசுகிறேன். இந்த வீடியோவில் சாணக்கியர் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய நியூ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போடுறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒன் டைம் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்கெடியூலை வந்து பார்த்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்சில் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? இப்போ இந்த பேட்ச் பற்றி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 30 டெஸ்ட் வந்து இருக்குது. இதில் மொதல் டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஒரு சில ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கும், மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் இருக்கும், ஜிஎஸ்க்கு வந்து ஒரு சில பாடங்கள் வந்து இருக்கும். எவ்வளோ குறைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து எல்லாருனாலையும் வந்து படிக்க முடியும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 4 to 5 மணி நேரம் தான் உங்களுக்கு படிக்க நேரம் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்டடியில் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நியூவாக படிக்கக்கூடிய ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு ஏத்தாப்பில் தான் வந்து இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இனிஷியலாக வந்து ரொம்ப கம்மியாக படிக்கிறது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு, தேர்ட் டெஸ்ட்டு, ஃபோர்த் டெஸ்ட்டுன்னு எழுதுவீங்களா? இந்த 4 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 5வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 5வது டெஸ்ட்டு, 10வது டெஸ்ட்டு, 15வது டெஸ்ட்டு, 21வது டெஸ்ட்டுன்ட்டு 4 டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் 28, 29, 30 அப்படின்ட்டு 3 மாடல் எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா? இந்த மாடல் எக்ஸாம், லாஸ்ட் மாடல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 லாஸ்ட் மாடல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் 25 இருக்குது. ஓகேவா? குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வந்து எப்படி அவங்க கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர், ஓகேவா, டிசம்பர் லாஸ்ட் வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. டிசம்பர் 20 நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கிட்ட குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு 15 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து குரூப் 4க்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா 30 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 4 டெஸ்ட் வந்து படிக்கிறீங்களா? அடுத்து 5வது டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6 to 9 படிப்பீங்க, 10, அதுக்கப்புறம் 11 to 14 15 ரிவிஷனு, அடுத்தது 16 to 19 படிப்பீங்க, 21 ரிவிஷனு. உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வந்து 28, 29, 30 வந்து மாடல் எக்ஸாம் வந்து. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கான ரிவிஷன் பேட்ச் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தடாலஜியில் தான் வந்து உங்களுக்கு இல்லை கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் வந்து தமிழில் இருக்கும், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலில் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து கிடையாது. ஓகேவா? ஏன் கிடையாதுன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் படிக்கிறோம். அதனால் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் பண்ணுறோம்ட்டு இது பண்ணாதீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கிடையாது. அதே மாதிரி இதில் ஜிஎஸ் பாடங்கள் இப்போ நான் தமிழில் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் வந்து கூடிய விரைவில் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இதற்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். அடுத்து அவுட் சோர்ஸ் புக் பிடிஎஃப் தமிழுக்கு இருக்குன்னா அது கொடுத்துருவேன். ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாலிட்டிக்கெலாம் 100 பக்கம் கிட்ட ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புகிறேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால நீங்கள் இப்போ 30, அதில் ஒரு 15, 45 டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. எல்லா டெஸ்ட்டும் 200 கொஸ்டின்ஸ், மொத்தம் வந்து 9000 கொஸ்டின். சார், இந்த டெஸ்ட் எழுதுவதற்கு ஏதாவது டைம் லிமிட் உண்டா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எந்த விதமான டைம் லிமிட்டும் வந்து கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நான் எப்போ அனுப்புவேன் அப்படிங்கிறத சொல்லிடணும்ல, ஏன்னா எனக்கு ஒரு டைம் லிமிட் உண்டுல, அதான் நான் சொல்லிடுறேன். நான் வந்து எவ்ரி சண்டே காலையில் 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புவேன், மதியம் 1 மணிக்கு வந்து ஆன்சர் கீ வந்து அனுப்புவேன். ஓகே, நீங்கள் வந்து எப்போனாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஏன்னா சண்டே வந்து நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போவீங்க, எங்கேயாவது அவுட்டிங் போக வேண்டியிருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து சண்டே வந்து கண்டிப்பாக நிறைய சமையல் ஒர்க்கிங் இருக்கும். அதனால் அப்படி இந்த சண்டேன்னு கிடையாது. இங்கே மார்னிங் எழுத முடியல, நைட் எழுத முடிந்த அளவிற்கு அந்தந்த வார டெஸ்ட்டை அந்தந்த வாரம் படித்து அந்தந்த வாரம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் அப்படின்ட்டு விழாது. ஓகேவா? நீங்கள் பெண்டிங் விழாமல் பார்த்துக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் வந்து
பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஓகே இதுதான் எனக்கு சொல்லியிருப்பேன். இது என்னட்டு இப்போ வந்து பார்த்துக்கிடும். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் டிஏ குரூப் 4 எக்ஸாமுக்கு இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலில் இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு, ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஜிஎஸ்க்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம், ஓகேவா, தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து இருக்கும். இதில் மொத்தம் வந்து 45 டெஸ்ட்டு, 9000 கொஸ்டின். ஃபஸ்ட்டு 30 டெஸ்ட் வந்து நீங்கள் இதில் எழுதுவீங்க, குரூப் 2 குரூப் டி பிலிம்ஸ் வரைக்கும் எழுதுவீங்க. அடுத்த 15 வந்து உங்களுக்கு குரூப் 4க்கான ரிவிஷன் பேட்ச் டெஸ்ட்டில் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? அடுத்தது இந்த டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதுவோம், ஒரு ஹாலில் போய் உட்காந்துருப்போம். அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து கையில் கொடுப்பாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கையில் கொடுப்பாங்க. நம்ம பெண்ணை வச்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஆன்சரை ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மார்க் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆன்சருக்கு அவங்க வெளியிடும் போது செக் பண்ணி பார்ப்பதற்கு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 200 வரைக்கும் என்ன ஆன்சர்னு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து அவங்க ஆன்சருக்கு கொடுக்கும்போது நம்ம செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்ல, அதே மெத்தடு தான் இங்கே ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக கொடுத்துருவேன், ஓஎம்ஆர் ஷீட் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஆன்சர் கீ 1 மணிக்கு கொடுத்தோம்ல, அந்த ஆன்சர் கீயை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து வரும். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் மேலாக ஃபீமேலாக, நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத அதில் சூஸ் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கார்டு வந்துடும். இந்த ரேங்க் கார்டில் வந்து உங்களுக்கு பேர் வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து டைம். நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழித்து கூட எழுதிக்கலாம். ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரணும். உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பேர் வரும். அதை மட்டும் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் 9 மணிக்கு அனுப்பேன். ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு வந்து உங்களுக்கு இது வரும். அதேமாதிரி எவ்ரி டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ வந்து வந்துடும். இப்போ டெஸ்ட் 1 எல்சிஎம் ஹெச்எஃப்னா அதற்கான மேக்ஸ் ஆன்சர் கீ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு அதில் உள்ள மேக்ஸ் தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். அடுத்தது ரேங்க் கார்டு வந்து எவ்ரி டெஸ்ட்டுக்கு வந்து அந்த லிங்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் கார்டு வந்து வந்துடும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி நான் சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு வந்து ஒரு 50 டெஸ்ட் இருக்கும், மேக்ஸுக்கு வந்து ஒரு 50 டெஸ்ட் இருக்கும், அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு நாள் நடக்கும். இந்த 2 சேர்ந்து ஒரு நாள் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5000 கொஸ்டின். இதில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 5000 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 1250 கொஸ்டின். இது வந்து 3750. ஆனால் இது வந்து குரூப் 1லாம் வந்து இல்லை வரும். இல்லை குரூப் 1லாம் வருதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட தான் வரும், ஒரு 4000 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஓகே, நீங்கள் வந்து இது 3700 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதுக்கு ஈக்குவல் ஆகுதுமே வச்சுக்கிட்டா கூட 10,000+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுப்பீங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இதை தொடங்கும் போது உங்களுக்கு நீங்கள் தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ்லாம் ஸ்கூல் புக்கை முடிச்சிருவீங்க. ஓகே, ஸ்கூல் புக்கை முடித்த பிறகு தான் இதை தொடங்குவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் எக்ஸாம். தமிழ் 50 மாடல் எக்ஸாம், மேக்ஸ் 50 மாடல் எக்ஸாம், ஜிஎஸ் 50 மாடல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஒரு நாள் வந்து தமிழ் நடக்கும், இன்னொரு நாள் வந்து மேக்ஸ் ஜிஎஸ் நடக்கும். இது வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 50 டெஸ்ட்டாக 50 டெஸ்ட்டு 10,000 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு 100 டேஸ் வந்து இது வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2026 வந்து இந்த டெஸ்ட் பேஜுக்கான டேட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதற்கு வந்து 500 வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏன்னா 10,000 கொஸ்டின் ரெடி பண்ணோம். இந்த 9000 கொஸ்டின் இந்த பிளானுக்கு வந்து இந்த 1180 வந்து ஃபீஸு. ஓகேவா? இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான். ஓகே, இது ஒன் டைம் ஃபீஸ் தான். இந்த 1180 இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, இதுக்கு வந்து 500, அதுவும் ஒன் டைம் பே பண்ணிவிட்டு அதை வாங்கி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இது போட்டு பார்த்தா தான் உங்களோட மார்க் வந்து 130லேருந்து 150 160க்கு போகும். ஓகேவா? இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் இந்த பேட்சை மட்டும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க, தெரியாத வினாக்களுக்கு விடியளிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல், டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பேஜ் 500 இருக்கும். அது வந்து நான் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து யாரும் பே பண்ண வேண்டாம், ஓகேவா? இப்போ வந்து 1180 மட்டும் பே பண்ணி இந்த பேட்சில் சேர்ந்துக்கோங்க. ஜூலை மாதம் அதில் அந்த அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் போடுறது அது 500 இருக்கும். அதை பே பண்ணி அப்போ வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் எழுதுவதற்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே டைமில் போய் அங்கே எழுதுகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் கொஞ்சம் டைம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். கடைசி ஒரு 3 மாடல் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதில் தமிழ் 1 ஹவரில் அங்கே முடிக்கணும், மேக்ஸ் 1 ஹவரில் அங்கே முடிக்கணும், ஜிஎஸ் 1 ஹவரில் அங்கே முடிக்கணுங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் மேக்ஸ் ஸ்பீடாக பண்ணுவீங்க, 1/2 மணி நேரத்தில் முடிக்கலாம். ஒரு சிலர் மீடியம் பண்ணி 3/4 மணி நேரம் ஆகலாம். ஒரு சிலர் 1 மணி நேரம் ஆகலாம். ஒரு சிலருக்கு தமிழ் இருக்கும், ஒரு சிலர் ஜிஎஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் என்ன நல்லா வரும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இதிலிருந்து கற்றுக்கோங்க. ஓகே, பேமெண்ட் டீட்டெயில்ஸு இந்த யூபிஐ ஐடி, ஆமாம் அதேமாதிரி இந்த இது சொல்லியிருந்தேன். இப்போ மார்ச் 23 பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 5 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ முடிந்த அளவுக்கு மார்ச் 29க்குள்ளே சேர்ந்துட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகே? ஏப்ரல் 5 வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கும். நான் முடிந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எல்லா மெட்டீரியல் எல்லா விஷயத்தையும் டெலகிராமில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருப்பீங்க, ஓகேவா? ஃபீஸ் வந்து மெதுவாக கட்டி சேரலாம் இருக்குங்க. அதற்கு அதை வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு மார்ச் 29 வந்து ஜாயின் பண்ணிடுங்க. 30லேருந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, யூபிஐ ஐடி இருக்குது. இந்த 2 யூபிஐ ஐடியில் எதையாட்டும் கொடுத்து கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு நீங்கள் ஈஸி தான், மொபைலில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே பண்ணிக்கலாம். 1130 ரூபா பே பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எதுலனாலும் பே பண்ணுங்கள். ஸோ யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க வந்து பேமெண்ட்டு ரெசிப்ட்டு அல்லது ப்ரூஃப் எனிதிங் ஸ்க்ரீன்ஷாட்டு அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் பே பண்ணதுக்கான ப்ரூஃபை வந்து இந்த நம்பர் 866794991399 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் 1 or 2 ஹவர்ஸில் வந்துடும், ஓகேவா? டெஸ்ட் 1 வந்து 5ஆம் தேதி வந்து இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் 1 வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் 1ல் பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது, ஓகேவா? இது ஸ்கூல் புக்கில் உள்ள நியூ புக்கில் உள்ள பிரித்தெழுது, ஓல்டு புக்கில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்ப்போம். இதற்கு என்ன நம்ம படிக்கணும்? புணர்ச்சி விதிகள், ஓகேவா? பிரித்தெழுது சேர்த்தெழுதுனா நமக்கு புணர்ச்சி விதிகள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டால் போதுமானது. இது போக வந்து இளங்குமரனார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு புக்கில் வந்து நிறைய பிரித்தெழுதுக போட்டிருப்பார். அந்த பிரித்தெழுதுக மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துறத அதை படிச்சுக்கிட்டீங்களான்னு போதுமானது. அடுத்தது சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இது 3மே வந்து கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரியில் தான் வந்து கேள்விகள் கேட்பாங்க. இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் அண்ட் வல்லினம் மிகா இடங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த இது முடிஞ்சு. அடுத்த ஒருமை பன்மை அண்ட் ஒரு ஓருக்கான வித்தியாசம். இப்போ ஒருமை, இந்த ஒரு ஓரெலாம் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஓர் வந்து எங்கே வரும்? உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும். அது அஃது எங்கே வரும்? அஃது வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். இவ்வளோதான். இதுதான் ஒரு ஓரு, அது அஃதுக்கானது. ஒருமை பன்மைக்கு வந்து ஒரு 4-5 மெத்தட் இருக்கும். தன்மை, முன்னிலை, படற்கையில் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? பறவை வந்தது, ஒருமையில் இருந்தால் பூ வரும். பறவைகள் வந்தன. இப்போ பன்மையில் வந்துச்சுன்னா ந வரும், ஓகேவா? இந்த மாதிரி சின்ன ரூல்ஸ் தான் இருக்கும். அதனால நீங்கள் இந்த ஒருமை பன்மை ஒரு படிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 2 இருக்கா, இந்த சந்திப்பிழைக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். இது படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, இல்லை ப்ராக்டிஸ் மட்டும் தான் படிக்கணும். நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுக இது மட்டும் தான். நீங்கள் புணர்ச்சி விதிகள் படித்தாலும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறவு நீங்கள் இந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி 6th to 12th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள்னு ஒரே இதாக கொடுத்துருந்தேன். அது வந்து படிப்பதற்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லும் பொருள்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா வாரம் வாரம் உங்களுக்கு கலைச்சொற்களும் சொல்லும் பொருள் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்டில் உள்ள கலைச்சொற்கள், 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொல்லும் பொருளும் வருது. இது என்ன ஒரு இதை வந்து 2மே சேர்த்து எங்கே இருந்தா இருக்கா, இது 2யும் சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து படித்து முடிச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இது உங்களுக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, அவ்வளோதான். இந்த 3 பாடம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தாலே முடிஞ்சு. இல்லையா, ஒரு பாடத்தை ஒரு 2 நாள் எடுத்தால் கூட 6 நாளில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை, இது திருக்குறள் வந்து ஒரு 10 திருக்குறள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து இருக்கும். அது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ்லேருந்து 75 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ட்டு மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்து
டெஸ்ட் டாக் வந்து இருக்கும். ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டெஸ்ட் 2 3 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்து 5 வந்து ரிவிஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்தது 10 வந்து ரிவிஷன், 15 வந்து ரிவிஷன், அடுத்து 21 வந்து ரிவிஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த அவுட் சோர்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பேர் கொடுத்துருவாங்க. ஆட்சி சொல்லகராதி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த அவுட் சோர்ஸ்லாம் கவர் பண்ணுறோம்னா தமிழ் இலக்கிய அகராதி, ஆட்சி சொல்லகராதி, மயங்கொள் சொல்லகராதி, அயர் சொல்லகராதி, மரபு தொடர், கிளிநொச்சி மாவட்டம்னு ஒரு புக்கு உண்டு. அந்த புக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பெர்சிவலோட பழமொழி, ஓமை தொடர், இளங்குமரனோட தமிழ் வளம், இளங்குமரனோட பிழையை திருத்துவோம்னு ஒரு புக்கு. அடுத்த குரில் நெடிலுக்கு உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வினைச்சொல், 2 வினைச்சொற்களுக்கான வேறுபாடுக்கான இதுவும் பார்ப்போம். தமிழ்ச்சொல் விளக்கம்னு PS முத்தையான்னு நினைக்கிறேன், அவரோட புக் ஒன்று முடிப்போம். தமிழ் மரபு வந்து முடிப்போம். அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை அவுட் சோர்ஸ் புக்ஸும் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா, இது போக ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய இந்த புக்கு பாலிட்டி அண்டு யூனிட் 5க்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பாதி, வெங்கடேசனில் பாதி வரும். யூனிட் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் வந்து வரும். இந்த நோட்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா, அந்த ஐடியாவில் தான் வந்து இருக்கு. ஓகே, இப்போ டெஸ்ட் 21 வந்து உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். இந்த இருக்கா டெஸ்ட் 21 ரிவிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு 28 29 30 இந்த 3 வந்து மாடல் எக்ஸாமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷன் பேட்சுக்கான ஸ்கெடியூலாக வந்து இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.